அல்லாஹ் ஜல்லஷானஹு முழுமையாக கேட்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். பெரியவர்களே, குர்ஆனோடு இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ரமதானுடைய காலகட்டங்களுக்கு பிறகு இந்த குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதி செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் நம்மோடு தொடர்போடு இருப்பதை விட நாம் குர்ஆனோடு என்ன செய்வது, தொடர்பில் இருப்பது. அது ஓதுவதாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய அர்த்தங்களை படிப்பதாக இருந்தாலும் சரி, அது மற்ற நேரங்களில் குர்ஆனை பள்ளியில் தான் ஓத வேண்டும் என்ற அவசியம் அல்ல. குர்ஆனை வீடுகளிலும் என்ன செய்யலாம், ஓதலாம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை மரணமடைந்த வீடுகளை போல் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய வீடுகளில் என்ன செய்ய, தொழுது கொள்ளுங்க. உங்களுடைய வீடுகளில் குர்ஆன்களை ஓதிக் கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக நாம் பணி செய்யக்கூடிய அலுவலகங்கள்ல, பணி செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல, ஆபீஸ்கள்ல, மற்ற எந்தெந்த இடங்கள்ல நம்மளுக்கு ஓய்வுகள் கிடைக்கிறதோ, அரபிகள்ல ஓத தெரியாவிட்டாலும் கூட குர்ஆன் நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நம்ம குர்ஆனை பார்க்கக்கூடிய அளவுகள்ல பெருசாக இல்லாவிட்டாலும் கூட கையடக்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சு குர்ஆன் வந்துருச்சு. தர்ஜுமாவும் என்ன செஞ்சிருச்சு, அதே அளவுக்கு வந்துருச்சு. அப்ப மார்க்கெட்டுகள்ல வைக்கக்கூடிய அளவுக்கு பாக்கெட் சைஸ் குர்ஆனோட இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இதுல என்ன செய்யக்கூடாது, நாம் தொடர்புகளை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் என்ன செய்கிறார்கள், நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி கொண்டிருந்த அந்த காலகட்டங்களிலேயே தொழுகையுடைய சட்டங்கள், நோம்புடைய சட்டங்கள், ஜக்காத்துடைய சட்டங்கள் இவைகள் பூரா இறங்கி கொண்டிருந்த காலகட்டங்களிலேயே என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இறங்கியதோ இறங்கியதன் பிரகாரம் என்ன செய்தாங்க, சஹாபாக்கள் அமல் செஞ்சாங்க. படிப்பறிவுகள் இல்லை அவங்களுக்கு. குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ஜாகிலியத்தான உம்மத்துக்கு தானே ரசூல் அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி வருது. ஜாகிலியத்துன்னு சொன்னா அறிவில்லாத ஒரு சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க, அனுப்பப்பட்டாங்க. அப்படி அறிவில்லாத சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி அவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்துக்கின்ற போது அந்த அரபி வாசகங்கள் அவங்களுக்கு தெரிகின்ற போது சொன்னதை மட்டும்தான் செய்தார்களே ஒழிய அவருடைய விளக்கங்கள் அவங்களுக்கு தெரியல. ஆனா பிற்காலகட்டங்கள்ல மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனதற்கு பிறகு குர்ஆனுடைய வசனங்கள் தொடர்ச்சியாக என்ன செஞ்சிருச்சு, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆரம்ப காலகட்டங்கள் இருந்து கேட்டதை செய்தார்கள், சொன்னதை செய்தார்கள். இந்த அளவுக்கு தான் செய்வாங்க. அவங்க மற்ற தொழில்துறைகள் இருந்தாலும் கூட, பேரிச்சம்பழ தோட்டங்கள்ல வச்சிருந்தாலும் கூட, பேரிச்சம்பழ தோட்டத்தை விளைச்சல்கள் வந்ததற்கு பிறகு வாங்கி கொண்டு போய் யூதர்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு அவங்க தொகையை போட்டு கொடுத்து அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க, என்ன இவ்வளவு இதுக்கு இவ்வளவுதான் விலையா அப்படி சொல்லக்கூடிய அந்த அறிவுகள்லாம் அவங்களுக்கு இல்லை. உழைப்புகள் வீணா போயிட்டே இருந்துச்சு. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அவங்க சம்பளம் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க. அது மாத சம்பளமாக இருந்தாலும் சரி, வார சம்பளமாக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இந்த குர்ஆன் இன்றைக்கு ஓதப்பட்ட குர்ஆனுடைய கடைசி பகுதி இறங்குகிறது. கடைசி பகுதி ஓதுனாங்களே, இந்த பகுதியில் செய்ய நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் என்று சொல்லக்கூடிய எழுத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி சொல்கிறான். நூன் என்று சொல்லக்கூடிய எழுத்தின் மீது சத்தியமாக, வல் கலமி அந்த நூன் என்று சொல்லக்கூடிய எழுத்தை எழுதக்கூடிய பேனாவின் மீது சத்தியமாக, எழுதக்கூடிய எழுத்து எழுதுகோலின் மீது சத்தியமாக, வமா யஸ்துரூன் அந்த எழுதப்பட்ட புத்தகத்தின் மீது சத்தியமாக. அது ஒரே வாசகங்கள்ல 3 இடத்துல அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து கூறுகின்ற போது இதனுடைய கருத்துக்களை உலமாக்கள் தப்சீர்கள் விளக்கங்கள் எழுதுகின்ற போது சொல்றாங்க, இந்த வசனங்கள் இறங்கியதற்கு பிறகுதான் அறிவு புரட்சி என்பது என்ன செஞ்சது, ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, குர்ஆனுடைய வசனங்களை கொண்டுதான் எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தார். குர்ஆனை எழுதுங்க, ஏன்னா சொன்னவன மனப்பாடம் ஒரு வசனம் இறங்கியதுன்னு சொன்னா அதை உடனே மனப்பாடம் பண்ணிடுவாங்க. மனப்பாடம் பண்ணி செஞ்சிருவாங்க. அப்படியே அமல் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. இன்ன ஸலாத்த தொழுகுங்க அப்படின்னு சொன்னா தொழுகிட்டே இருப்பாங்க. அகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த தொழுகை நிலைநாட்டுங்க, ஸகாத்தை கொடுங்க. அதான் முடிஞ்சுச்சு. அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி தெரியாது. இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகுதான் அந்த குர்ஆனை எழுத ஆரம்பித்து அந்த குர்ஆனுக்கு உண்டான செய்திகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, நீங்க வியாபாரம் செய்கிறீங்கன்னு சொன்னா அந்த வியாபாரத்தை உங்களுடைய
சமூகம் உயர்ந்த ஒரு அந்தஸ்துகளை போய் உட்கார வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா துறைகளையும் என்ன செஞ்சாங்க. மதீனா முனவ்வராவுல இன்னைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா மஸ்ஜித் நபவியில நீங்க போறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இடங்கள் இருக்கு, அந்த ஜன்னத்துல் ரௌதத்துல் ஜன்னா இருக்கு, அது போய் தொழுகைக்காக நம்ம போறோம். அங்க போனோம்னு சொன்னா அந்த தூணுகள்லாம் பள்ளிகள் அந்த பழைய தூணுகள்லாம் இருக்கும். தூணுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேல குர்ஆனுடைய வசனங்கள்லாம் எழுதப்படும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு அந்த தூணுகள்ல உட்கார்ந்து இருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். வந்து குர்ஆனை ஓதி காண்பார். அப்புறம் ஒரு தூண்ல உட்கார்ந்து அப்புறம் அங்க வந்து ஓதி காண்பார். எந்தெந்த இடங்கள்ல அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இறங்கியதோ அந்தந்த வசனங்களை பூரா செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா மதீனா முனவ்வராவுடைய ரௌதத்துல் ஜன்னாவுடைய இருக்கக்கூடிய தூணுகள்ல பூரா எழுதி போட்டிருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி கொடுத்த இடம் அது. இன்றைக்கும் அதே செயல்பாடுகள் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் நீங்க பார்க்கலாம். தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு தூண்களையும் என்ன செய்வாங்க, முஅல்லிம்கள் குர்ஆனை என்ன செய்வாங்க, நம்ம போற மாதிரி நம்ம மாதிரி ஆட்களுக்கு அங்க உள்ளவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. பெருமானார் காலத்துல அந்த தூண்கள்ல உட்கார்ந்து கொண்டு எந்த கல்வி முறையை பெருமானார் உலகத்துக்கு அனுப்பினார்களோ அதே நடைமுறை செஞ்சு கொண்டிருக்கு, இன்னைக்கு வந்து கொண்டே இருக்கு. எவ்வளவு தொடர்புகளோடு குர்ஆனுடைய எவ்வளவு தொடர்புகள். ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயதிலே கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். 5 வயசுல பெருமானாரிடத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை 10 ஆண்டுகள் வளர்க்கிறார்கள். 10 வயசுல அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா யமன் நாட்டுக்கு அனுப்பி வைத்து அங்க உள்ள தொழில்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 10 வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செஞ்சாங்க, கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் பெருமானாரோடே இருந்தவர். குர்ஆன் இறங்கக்கூடிய வசனங்களை கூட கேட்டுக்கொண்டே இருப்பார். இறங்கக்கூடிய வசனங்களை கூட என்ன செய்வாரு, மரணம் செஞ்சிருவார். அவர் சிரியா யமன் நாட்டுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எழுதக்கூடிய பொறுப்பை என்ன செஞ்சாங்க, அவருக்கு கொடுத்தார். குர்ஆன் என்ன செய்யுங்க, ஏடுகள்ல இது எழுத்துகள்ல பலகைகள்ல குர்ஆனை எந்த அளவுக்கு எழுதி இறங்கியதோ அதை கூட நீங்க எழுதுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரவை அதாவது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இவருக்கு 12 வயசு ஆனதற்கு பிறகு பெருமானார் மரணமடைந்து விட்டார். இப்ப குர்ஆனை என்ன செய்யணும், எந்தெந்த முறைகளில் நம்ம ஒன்று சேர்க்கணும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் என்று சொல்லக்கூடிய 12 வயது பையனை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை நீங்க சரியா செஞ்சு எங்களுக்கு ஒப்படைச்சிருங்க. எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது, ரசூலுல்லாஹ் நீங்க தான் இருந்திருக்கீங்க. பெருமானார் எப்படி உங்களுக்கு எப்படி சொன்னார்களோ அதே முறையில் நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் அவர்கள்ட்ட உத்தரவு கொடுத்ததற்கு பிறகு குர்ஆனை இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய முறைகள் அல்ஹம்து சூராவில் இருந்து இன்னைக்கு குல்லவு பெருமிட்டாஸ் வரைக்கும் எப்படி வரிசை கிரமமாக இருக்கிறதோ இதை அவர்கள் எழுத ஆரம்பித்து ஒன்று சேர்த்து 12 வயசுல இன்னைக்கு 40 வயது ஆகி இன்றைக்கு நாம் குர்ஆனை ஓதாமல் இருக்கிறோம். 50 வயதை கடந்து இன்றைக்கு குர்ஆனை ஓதாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். 12 வயதிலே குர்ஆனை கொண்டு சேர்த்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அவர்கிட்ட கொண்டு போய் 14 வயசுல ஒப்படைக்கிறார். இப்படித்தான் பெருமானார் ஓதிய குர்ஆன் இருந்தது. இதுதான் இந்த குர்ஆன் என்று சொல்லி ஒப்படைக்கிறார். 14 வயசுல குர்ஆனை கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சிட்டார். எல்லா விளக்கத்தையும் சொல்லி முடித்து விட்டார். ஒரு 14 வயசு பையன் ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு சஹாபி அவர்தான். குர்ஆன்ல யாருமே பேர் கிடையாது. ஒரு சஹாபியுடைய பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்னா குர்ஆன் அந்த சஹாபி ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய பேர் தான் செஞ்சிருக்கான், அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு 14 வயதிலேயே குர்ஆனுடைய அனைத்து துறைகளையும் ஈடுபட்டு என்னென்னவெல்லாம் இன்றைக்கு உலகத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். கல்வி அறிவு என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அந்த சூரா நமக்கு சொல்லி காமிக்கிறது. அந்த அடிப்படையில குர்ஆனுடைய தொடர்புகளை நாம் என்றைக்குமே விட்டுவிடக்கூடாது. யார் குர்ஆனுடைய தொடர்பை விட்டு விடுகிறார்களோ, உங்களுக்கு படிக்க தெரியலையா, அரபில் படிக்க தெரியலையா, தமிழ் தான் எனக்கு தெரியும் சொன்னா குர்ஆனை தர்ஜுமாவை உங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய பணி செய்யக்கூடிய அறைகள் இருக்கட்டும், நான் படிக்கக்கூடிய படுக்கைகளிலே குர்ஆன்கள் இருக்கட்டும். நாம் எங்கெல்லாம் தொடர்புகளோடு இருக்கிறோமோ, எங்கெல்லாம் நேரங்களை செலவழிக்கிறோமோ, செலவழிக்கக்கூடிய இடங்களில் நம்முடைய குர்ஆன் இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் இதை விட ஒரு துணை இல்ல, யாருமே தேவையில்லை. ரமலானுடைய காலத்தோடு அந்த குர்ஆன் நம்ம வீட்டுக்கு போய்விடாமல் ரமலானுடைய காலகட்டங்களுக்கு பிறகு அந்த குர்ஆனை ஓதுவது, சின்ன சின்ன சூறாக்களை மனனம் செய்து கொள்வது, அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய